la! Your dream vacation to Malaysia starts from ₹24,999 only. கிளீன் வக்போர்டை வந்து சுத்தம் செய்ய வேண்டும். எது எடுத்தாலும் ஊழல், லஞ்சம், வக்ஃபு சொத்துக்கள் விற்கப்படுகின்றன. அந்த புகார் மனுவில் என்ன என்றால், ஒரு குறைந்த அளவில், அதாவது 2000 கோடி ரூபாய் அளவில் வக்ஃபு சொத்துக்கள். குறைந்த அளவு அது குறைந்த அளவு. இன்னும் நிறையா போட்டோம்னா பயந்துருவாங்க. சொன்ன வார்த்தை சிவன் சொத்து குலம் நாசம் என்று எங்கள் மதத்தில் ஒரு பழமொழி இருக்கின்றது. சிவன் சொத்து, இது இறைவனுடைய சொத்து, இதை பாதுகாக்க வேண்டும் என்று 22/9/21 ஒரு லெட்டர் எழுதுகிறார். மதுரை மகன்யாஸ் பெண்களுக்கான பிரத்யேக ஆடையகம் மகத்தான ஆடி சேல் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பல லட்சம் கோடி ரூபாய் சொத்து, அது எல்லாமே மைன்ஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து அரசியல் தலைவர்கள் அதை வந்து ஆக்கிரமித்து அபகரித்து வைத்துள்ளார்கள். பதவியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து 500 ஏக்கர் வச்சுருக்காரு. இன்றைக்கி அரசு பதவியில் முக்கியமான பதவியில் இருக்கார். அப்படின்னா தமிழ்நாடு வக்ஃப் போர்டோட செயல்பாடுகள் என்னவா இருக்குது? செயல்பாடுகள் வந்து முடங்கி கிடக்கு. இந்த வக்ஃப் ஆக்டை ஸ்கிராப் பண்ணாலுமே நல்லது தான் நினைக்கிறேன். இவங்க வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, என்ஓசி கொடுக்கறதுக்கு கலெக்டருக்கு அதிகாரம் கொடுக்கணும், அந்த அதிகாரம் கொடுத்து ஜிஓ இஷ்யூ பண்ணணும்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பாருங்கள், நான் வந்து எதுவுமே வந்து தவறான தகவலில் சொல்ல மாட்டேன். இந்த ஒரு படத்தில் சொன்னாங்க, இவங்களுக்கு வந்தால் மட்டும் ரத்தம், அவங்க கொண்டு வந்தால் தக்காளி சட்னின்ற மாதிரி மத்திய அரசு கொண்டு வந்தால் நீங்கள் உங்களுக்கு ரத்தன்றீங்க. நீங்கள் பண்ணுற அதே அயோக்கியத்தனத்தை வந்து தக்காளி சட்னின்றீங்களா? இந்த சட்டத்திருத்தத்தால் இஸ்லாமிய மக்களுக்கு என்ன சாதகம் என்ன பாதகம்? தர்கானா கசக்கும், தர்கா சொத்துனா இனிக்கும். நானும் உங்கள்கிட்ட வேண்டுகோள் என்ன வைக்கிறேன்னா, என்னுடைய பேச்சுக்களை தயவு செய்து வந்து நீங்கள் எடிட் செய்யாதீர்கள். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வக்ஃப் ப்ரொடெக்ஷன் ஃபாரம் என்ற அமைப்பின் தலைவர் திரு அஜ்மல் கான் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். கடந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி இந்திய நாடாளுமன்றத்தில் வக்ஃப் போர்டு சட்ட திருத்தம் தாக்கல் செய்யப்பட்டது. நாடாளுமன்ற விவகாரத்துறை மற்றும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு அவர்கள் அதை தாக்கல் செய்தார். அதை ஒட்டி தேசிய அளவில் பல்வேறு விவாதங்கள் எழுந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக தமிழ்நாட்டில் இருந்து இது முழுக்க முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு சட்ட மசோதா, முஸ்லீம்களின் மத உரிமையில் மூக்கை நுழைக்கிற ஒரு மசோதா என்று பலத்த விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. அந்த மசோதா இன்று ஜேபிசி எனப்படும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் வக்ஃப் போர்டு அப்படிங்கிறது என்ன, அதோட நிர்வாக அடுக்குகள் என்ன, இந்த சட்ட திருத்தம் இப்போ கொண்டு வரப்பட்ட இந்த சட்ட திருத்தத்தின் பின்னணி என்ன, இது பற்றியெல்லாம் அறிவதற்காகத்தான் உங்களை அழைத்திருக்கிறோம். வருக சார். நன்றி சார், நன்றி. சொல்லுங்கள், உங்களுடைய அமைப்பை பற்றி ஒரு அறிமுகம் பண்ணிக்கங்களா சார். சார், வக்ஃப் ப்ரொடெக்ஷன் ஃபாரம் என ஆரம்பித்து பல முக்கிய பிரமுகர்கள், ஆர்வலர்கள், ஓய்வு பெற்ற அதிகாரிகள் எல்லாம் எங்களோட துணை புரிந்து இந்த வக்ஃப் வாரியத்தில் நடக்கக்கூடிய ஊழல்களை தடுக்க வேண்டும். கிளீன் வக்ஃப் போர்டை வந்து சுத்தம் செய்ய வேண்டும். வக்ஃப் போர்டு என்றாலே ஊழலின் அமைப்பாக, எது எடுத்தாலும் ஊழல், லஞ்சம், வக்ஃபு சொத்துக்கள் விற்கப்படுகின்றன. இதை தடுப்பதற்காக நாங்கள் மக்கள் மத்தியிலே முதலில் ஒவ்வொரு மாவட்டம் தூரமாக சென்று மிக சிறந்த வழக்கறிஞர்களை அழைத்து வந்து விழிப்புணர்வு கூட்டத்தை நடத்தினோம். சார், இந்த வக்ஃப் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? வக்ஃப் வாரியம் ரெண்டுக்குமான அந்த உறவு என்ன? சார், வக்ஃபு என்பது வந்து இறைவனுக்காக அளிக்கப்பட்ட ஒரு இடம். கொடை. ஆமாம், முகமது லாவில், இஸ்லாமிக் லாவில் பார்த்தோம்னா ஒன்ஸ் வக்ஃப் ஆல்வேஸ் வக்ஃப். ஒரு சொத்தை வந்து நம்ம வக்ஃபு செஞ்சிட்டோம்னா அது இறுதி காலம் வரை அந்த வக்ஃபு தான். அதில் மாற்றம் பண்ண முடியாது, கேரக்டரை சேஞ்ச் பண்ணக்கூடாது. இல்லை, இறுதி காலம் வரைன்னா அவருடைய மறுமை வரை, இந்த உலகம் அழியும் வரை. ஓ, அதுதான் அதோடைய கேரக்டர் மாற்றக்கூடாது. அந்த சொத்து வந்து அதுக்காக தான் பயன்பட வேண்டும். ஆமாம். இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்கள் காலத்தில் ஒரு சட்டம் வருது வக்ஃபு சொத்துக்களை கணக்கெடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் 54 வந்து ஏன் வந்து வக்ஃப் போர்டு ஒன்று ஃபார்ம் பண்ணி இதை கண்காணிக்கக்கூடாது, இதை பாதுகாக்கக்கூடாது என்ற ஒரு நோக்கத்திற்காக வந்து போடுறாங்க. அப்போ வந்து சில உறுப்பினர்கள் போடும்போது அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா 54 ஆக்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒன்று இருந்துச்சு.
அதாவது பரிவர்த்தனை செய்து கொள்வது. அது மாதிரி பல சொத்துக்கள் வந்து பரிவர்த்தனை செய்யப்பட்டுள்ளது. பல சொத்துக்கள் வந்து நீதிமன்றங்களில் வந்து வழக்கு போட்டு நீதிமன்றத்தின் மூலமாக விலைக்கு விற்கப்பட்டுள்ளது. இதை தடுக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தில் 1995 காங்கிரஸ் ஆட்சியின் காலத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தின்படி தான் நான் சொன்ன அந்த பெண்கள் இவங்களெல்லாம் பிரதிநிதியாக போட்டு 2001 தமிழ்நாட்டில் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. முத்தவள்ளிகள்லேருந்து 2 பேர் தேர்தல் எடுத்து வக்ஃபோர்டுங்கிறது எப்போ அமைக்கப்பட்டு 95 54 போர்டு அமைச்சது. ஆக்ட் வந்தது 54, போர்டு தமிழ்நாட்டில் அமைச்சது 1959. அதுலேருந்து வர்றாங்க. அதுலேருந்து வந்து நிறைய தவறுகள் நல்லதுகள் பல சொத்துக்கள் இன்றைக்கி வந்து என்னென்னா அன்றைக்கு இருந்ததுக்கும் இன்றைக்கு இருந்ததுக்கும் வேல்யூ கூடிருச்சு. இவ்வளோ தவறுகளுக்கும் காரணம், இவ்வளோ குற்றச்சாட்டுகளுக்கு காரணம் வந்து தவறுகள் நடக்குது. பின்னர் 7/5/21 அதாவது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் ஏற்பட்ட ஆட்சி அன்று ஒரு புகார் மனுவை நான் அனுப்பி வைக்கிறேன் வக்ஃபு வாரியத்திற்கு, அரசிற்கு. அந்த புகார் மனுவில் என்ன என்றால், ஒரு குறைந்த அளவில், அதாவது 2000 கோடி ரூபாய் அளவில் வக்ஃபு சொத்துக்கள். குறைந்த அளவு அது குறைந்த அளவு. இன்னும் நிறையா போட்டோம்னா பயந்துருவாங்க. அது விசாரணையில் கொண்டு வருவோம் அப்படின்றக்காக 2000 கோடி அதற்கான ஆவணங்களுடன் மனு அனுப்பினேன். புகார் மனுவின் மீது எந்த விதமான நடவடிக்கையும் அரசோ வக்ஃபு வாரியமோ எடுக்கவில்லை. வேறு வழி இல்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடினேன். 16/8 இந்த மாதத்தில் தான், 16ஆம் தேதி சுதந்திரத்துக்கு அடுத்த நாள், நீதியரசர் மாண்புமிகு மகாதேவன் அவர்கள் முன்னிலையில் அந்த வழக்கு வந்தது. மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் அன்றைய தினமே அந்த வழக்கின் தன்மையை பார்த்து அரசின் முதன்மை செயலாளர், வக்ஃபு வாரியம் மற்றும் சிஓ அவர்கள் விசாரித்து ஒரு 8 வாரத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் அது காலதாமதமானாலும் அன்றைய தினம் அரசின் முதன்மை செயலாளராக இருந்த திரு கார்த்திக் அவர்கள் மிக அருமையான முறையில் முழுமையான விசாரணை என்னை அழைத்து விசாரித்தார். என்னுடைய ஆவணங்களை பரிசீலனை செய்தார். அது சமயத்தில் என்னுடைய ஆவணங்கள் அனைத்தும் உண்மையானதா என்பதை சரிபார்ப்பதற்காக, கன்ஃபர்மேஷனுக்காக சிஓ அவர்களை அழைத்து அமர்த்தியிருந்தார். மற்ற அதிகாரிகளும் இருந்தார்கள். விசாரணை நடந்தது. அதுக்கு அடுத்த நாள் தவறு செய்த வக்ஃபு சொத்துக்களை விற்ற முன்னாள் சிஓக்கள் 2 பேர், ராஷித் அலி, அஸ்லம். அதற்கு 3ஆவது நாள் வக்ஃபு சொத்துக்கள் இல்லை என்று விற்ற என்ஓசி கொடுத்த கண்காணிப்பாளர்கள், ஆய்வாளர்களை விசாரித்து முழு நீளமான ஒரு விசாரணை நடைபெற்று ஒரு முடிவை எடுக்கிறார். அதாவது 22/9 வந்து ஒரு லெட்டர் எழுதுகிறார். இந்த அளவுக்கு வந்து அவர் சொல்லும்போது சொன்ன வார்த்தை, சிவன் சொத்து குலர் நாசம் என்று எங்கள் மதத்தில் ஒரு பழமொழி இருக்கின்றது. சிவன் சொத்து, இது இறைவனுடைய சொத்து, இதை பாதுகாக்க வேண்டும் என்று 22/9/21 ஒரு லெட்டர் எழுதுகிறார். 29/1/21 கடிதம் வந்து ஐஜி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு இந்த மாதிரி வக்ஃபு சொத்துக்களை வந்து விற்கிறாங்க, என்ஓசி கொடுத்த வக்ஃபு சொத்துக்கள் இல்லை என்று விற்கிறார்கள், அதை தடுக்க வேண்டும். ஆகவே அந்த சொத்துக்களை எல்லாம் 0 வேல்யூ பண்ணுங்க அப்படின்னு லெட்டர் எழுதுகிறார். யார்? கார்த்திக் ஐஏஎஸ். அந்த கடிதத்தை தொடர்ந்து சிஓவுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். இந்த மாதிரி ஒரு கடிதம் நான் எழுதியிருக்கேன், இது தொடர்பாக நீங்கள் வந்து வக்ஃப் ப்ராப்பர்ட்டிகளை வந்து நீங்கள் 0 வேல்யூ பண்ணுங்கள் அப்படிங்கும்போது ஐஜி ரிஜிஸ்ட்ரேஷன் திரு சிவன் அருள் அவர்கள், நகரத்தில் உள்ள சொத்துக்களை 0 வேல்யூ செய்தால் பக்கத்தில் உள்ள சொத்துக்களுக்கு வேல்யூவை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஆகவே நகராட்சியில் உள்ள சொத்துக்களை அட்டாச் செய்வோம். 0 வேல்யூனா விலை மதிப்பற்றன்னு ஒன்றுமே இல்லை. ஆமாம், 0 வேல்யூ. அதுக்கு விலை மதிப்பற்றது யாரும் வாங்க மாட்டாங்க. அப்போது கிராமங்களில் வந்து 0 வேல்யூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சமயத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கவர்மெண்ட்டு செக்ரட்டரி, பிசிஎம்பிசி செக்ரட்டரி திரு கார்த்திக் அவர்கள், திருமதி டாக்டர் ஃபரிதா சிஓவாக இருந்தார், அவர் ஒரு டிஆர்ஓ, தொடர்ந்து செட்டில்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு சென்று, ஐயா நாங்கள் இந்த மாதிரி இதை அட்டாச் பண்ணணும் எக்ஸ்டெண்ட்டை நாங்கள் வந்து குறிப்பிட வேண்டும், பல குழப்பங்கள் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்று அவர் கேட்டார். செட்டில்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் எங்கள்கிட்ட சர்வேயர்கள் கிடையாது, நாங்கள் அனுப்புவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றால்
வக்ஃபு சொத்துக்களை உடனடியாக பாதுகாப்பதற்கு என்ன நடவடிக்கை வேண்டும் என்பதற்காக எல்லா ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸுக்கும் வக்ஃபு சொத்துக்களை பிஆர் ப்ரோஃபாமான்னு ஒன்று இருக்குது. இந்த ப்ரோஃபாமாங்கிறது என்னென்னா 1954 சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு வக்ஃபு சட்டம் வந்தது. அந்த வக்ஃபு சட்டத்தை அடிப்படையாக கொண்டு 1959 வரை தமிழ்நாட்டில் உள்ள வக்ஃபு சொத்துக்களை கணக்கெடுக்கப்படுகிறது. அதுக்கு யார் போகிறாங்கன்னா அசிஸ்டன்ட் செட்டில்மெண்ட் ஆஃபீஸர் டீன் தாசில்தார் அந்தந்த வக்ஃபுக்கு போவாங்க. இது என்னப்பா சொத்து, டாக்குமெண்ட் இருந்துச்சா டாக்குமெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. டாக்குமெண்ட் இல்லை என்றால் நாங்கள் டாக்குமெண்ட் பார்க்கவில்லை, இதை வக்ஃபு சொத்து என்று சொல்லுகிறார்கள். இங்கு முத்தவலிகள் இன்னார் இன்னார் இருக்கிறார்கள், இது பரம்பரை சொத்து, இது அவங்க குடும்ப பிள்ளைகள் அனுபவிக்கக்கூடிய சொத்து, இது பொது சொத்து, இது இனாமாக வழங்கப்பட்ட சொத்துங்கிறத ப்ரொஃபாமா. இந்த ப்ரொஃபாமா எல்லாம் வம்சின்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்குது, மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி டிபார்ட்மெண்ட்டு. வக்ஃபு சொத்துக்களை அசஸ் பண்ணி அதை அவங்க வச்சுருக்காங்க, ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் எந்த விதமான திருட்டுத்தனமும் களவாணித்தனமும் நடத்த முடியாது. இந்த சம்பவத்தில் இந்த நிலங்கள் விஷயமாக தவறு, அளவீடுகள் தவறு நடந்தது என்ன காரணம் என்றால் 1948 இந்த ஆக்ட், தமிழ்நாடு எஸ்டேட் அபாலிஷன் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க. இந்த அபாலிஷன் ஆக்டில் பல சொத்துக்கள் போயிடுது. அதுக்கப்புறம் 63-65 இனாம் அபாலிஷன் ஆக்ட்னு கொண்டு வராங்க. வக்ஃப் போர்டு சட்டம் கொண்டு வரதுக்கு முன்பு வருது, எஸ்டேட் அபாலிஷனில் வருது. இது 58 வரைக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய சொத்துக்கள் இருக்கிறத எடுக்கிறாங்க, ரயத் வரைக்கும் கொண்டு போகிறாங்க எஸ்டேட் அபாலிஷனில். அப்போது இந்த இனாம் சொத்துக்கள், வக்ஃபு சொத்துக்கள்ங்கிறதுக்கும் டெஃபினேஷன் கொண்டு கொடுத்துறேன். இந்த வக்ஃபு சொத்துக்கள் எப்படி வந்தது என்று கேட்டால், அரபு நாடுகளிலிருந்து மகான்கள் நடந்து குதிரை வழியாக ஒட்டக வழியாக இஸ்லாத்தை கொண்டு சேர்ப்பதற்காக வந்தார்கள். அவர்களுடைய மொழியை மறந்து, உணவுகளை மறந்து, தட்பவெப்பத்தை தியாகம் செய்து தங்களை தியாகம் செய்து கொண்டார்கள். உண்மையான தியாகம் என்பது அதுதான். தன்னை அழித்துக் கொள்கிறார்கள். தன்னுடைய ஆபாசங்கள், தங்களுடைய அனுபவங்கள், தங்களுடைய உணவு முறைகள் எல்லாத்தையும் தியாகம் செய்து அவங்க வர்றாங்க. அவங்க வரும்போது அவங்க மருந்து அது மாதிரி மந்திரிச்சு விடுறது, குரானுடைய அந்த வசனங்களை வைத்து செய்யும்போது அந்த காலத்தில் அங்கே மன்னர்களாக இருந்தவர் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் ராணி மங்கம்மாள் திருச்சியில் கொடுத்துருக்காங்க. திருச்சிக்கு அடுத்து பக்கத்தில் சமயபுரம் பக்கத்தில் ராணி மீனாட்சி கொடுத்துருக்காங்க. ராமநாதபுரத்தில் ஏர்வாடி தர்காவுக்கு யார் கொடுத்துருக்காங்க? நம்ம கிழவன் சேதுபதி கொடுத்துருக்காரு. நாகூர் தர்கா புகழ்பெற்ற தர்காக்களாக தான் சொல்கிறேன்னே. இது சரபோஜி மன்னர்கள் கொடுத்துருக்காங்க. இது முஸ்லீம்கள் மட்டும் கொடுத்ததில்லை. முஸ்லீம்கள் ஏதோ சொத்து எடுத்தாங்க, நவாப்கள் ஆண்டார்கள், அவுரங்கசீப் காலத்தில் நவாப்கள் கவர்னராக இருந்தார்கள், அவர்கள் மற்றவருடைய சொத்தை பறித்து கொடுத்தார்கள்ன்றதெல்லாம் தப்பு. இந்து மன்னர்கள் இப்போ கான்மியான் வக்ஃபு, இங்கே நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் கான்மியான் வக்ஃபுன்னு பலாயிரம் கோடி ரூபாய் சொத்து, பல லட்சம் கோடி ரூபாய் சொத்து, அதில் எல்லாமே மைன்ஸ் இருக்குது. இன்றைக்கி அரசியல் தலைவர்கள் அதை ஆக்கிரமித்து அபகரித்து வைத்துள்ளார்கள். அரசியல்வாதிகள் இன்றைக்கி பதவியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் 500 ஏக்கர் வச்சுருக்காரு. இன்றைக்கி அரசு பதவியில் முக்கியமான பதவியில் இருக்கார். அவர் ஒரு 500 ஏக்கர் பதுக்கி வச்சுருக்காரு. ஆக இதையெல்லாம் ரெக்கவர் பண்ணணும். எங்களுடைய நோக்கம் என்னென்னா இதெல்லாம் ஆவணப்படுத்தணும். இதை ஆவணப்படுத்தின பிறகு ரிட்ரைவல். தமிழ்நாடு வக்ஃப் போர்டு அதுக்கு தானே இருக்குது. அதுக்கு தான் இருக்குது, ஆனால் செய்யலையே. தமிழ்நாடு வக்ஃப் போர்டு அப்படின்னா தமிழ்நாடு வக்ஃப் போர்டோட செயல்பாடுகள் என்னவா இருக்குது? செயல்பாடுகள் முடங்கி கிடக்கு. 7% இப்போ பணம் வாங்குகிறாங்க. இப்போ கார்பரேஷனில் டேக்ஸ் வாங்குறாங்க. நமக்கு தண்ணி வருது, நம்ம குப்பையை க்ளீன் பண்ணுறாங்க, தெரு விளக்கு இருக்குது. இந்த மாதிரி ஒரு டேக்ஸ் எல்லா வக்ஃபில் 7% வாங்குறாங்க. என்ன செஞ்சுருக்காங்க வக்ஃப் போர்டுனா? ஒன்றுமே செய்யலை. இப்போ எங்கள் முத்தவல்லிகள்லாம் என்னென்னா எஸ்பியை பார்த்து டிஏஜியை பார்த்து கூட பயப்பட மாட்டாங்க, வக்ஃப் இன்ஸ்பெக்டரை பார்த்து பயப்படுவாங்க. டைரக்ட் மேனேஜ்மெண்ட் எடுத்துருவேன் அப்படி அச்சுறுத்துவாங்க. இதை சரி செய்யணுங்கிறதா எங்களுடைய நோக்கம். அப்போ என்ன ஆகுதுன்னா காங்கிரஸ் காலத்தில் பல சொத்துக்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டன. அதாவது வெறும் இப்போ பிஜேபி கவர்மெண்ட்டில் போட்டிருக்காங்களே அந்த மாதிரி இல்லாமல் வருவோம். காங்கிரஸ் காலத்தில் எப்போ நடந்தது? அது எந்த 1948 தமிழ்நாடு எஸ்டேட் அபாலிஷன் வருது. 1963-65 என்ன வருது? இனாம் அபாலிஷன் வருது. இந்த இனாம் அபாலிஷனில் பாதிக்கப்பட்டவங்க எல்லாமே முஸ்லீம்கள் தான் அதிகபட்சம். ஏன்னா அவங்களுக்கு தான் இனாம்கள்னு கொடுக்கப்பட்டிருக்காங்க. இனாம்ங்கிற வார்த்தை பாரசீக வார்த்தை. இலவசமாக கொடுக்கப்பட்டது,
கொடையாக கொடுக்கப்பட்டது. இதில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இது அழிஞ்சிருச்சு. இது யாரும் பேசுறதுக்கு இல்லை. நம்ம இப்போ பிஜேபி முஸ்லீம்களுக்கு எதிர்கட்சின்ற ஒரு ஃபார்மேஷன் வந்திருக்காங்க. ஏன்னா அவங்களும் யாரும் எம்பி கொடுக்கல, ஒரு முஸ்லீமுக்கு பிரதிநிதித்துவ மந்திரி கொடுக்கலன்றனால நம்ம அதில் போகிறோம். இல்லை அந்த காரணத்தில் மட்டுமா இருக்கிறாங்க? இல்லை, ஒவ்வொரு காலகட்டத்தில் இன்னும் வந்து முஸ்லீம் சொத்துக்கள் அழிக்கப்பட்டு வருது. ஆனால் தெரியலை. இப்போ தான் இந்த விழிப்புணர்வு இருக்குது. இப்போ காரணம் வந்து மீடியாக்கள் வந்து இவ்வளோ விழிப்புணர்வு இருந்தும் மிகப்பெரிய அறிவாளி பார்லிமெண்டரியன், நான் பேரை சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினைக்க எடிட் பண்ணாதீங்க, ஒரு முந்தானத்து பேசுகிறார் ஒரு டிபேட்டில், பீட்டர் ஆல்போர்ட்ஸ், இந்த மாதிரி ஸ்டேட் ஆக்ட் சென்ட்ரல் ஆக்டில் தர்கான்ற வார்த்தையே இல்லைங்கிறாரு. வக்போர்டுங்கிறது ஸ்டேட் ஆக்ட் கிடையாது. ஒரு வக்கீலுக்கு படித்தவர், ஒரு பெரிய பார்லிமெண்டேரியன், 80-85 வயசில் உள்ளவர், ஸ்டேட்டுக்குன்னு வக்ஃப் ஆக்ட் கிடையாது, சென்ட்ரல் ஆக்ட்டுங்கிறது தெரியலை அவருக்கு. இந்த 3 கேரை நான் வச்சுருக்கேன் பாருங்கள். அதில் தர்கான்னு இருக்குது, தர்கா சொத்து, கான்ஹா, ஆஷூர் கானான்னு இருக்குது. நான் படித்து பாருங்கள், வக்ஃப் சட்டத்தில் இருக்குது. 3K பாருங்கள், கேல பாருங்கள். தர்கா என்று சட்டத்தில் மென்ஷன் பண்ணலைன்னு சொல்லி ஒரு அபாண்டமான பொய்யை சொல்கிறாரு. அப்போது நான் பீட்டர் ஆல்போன்ஸ் அவர்கள் பேசுகிறது, அவர் உண்மையை தான் பேசுவார், நல்ல சட்டமன்றத்தில் வாதம் பண்ணுறவர், ஒரு நாள் வழக்கறிஞர் பார்த்தோம்னா. ஆக சட்டத்தை தெரியாமல் நான் வந்து ஒரு 3-4 நாளாக என்கிட்ட பேட்டி கேட்டாங்க நிறைய பேர், நான் கொடுக்கல. அடுத்து நான் டிபேட்டுக்கு போகிறதில்ல. காரணம் என்ன, நம்ம பேசிகிட்டு இருக்கோம், டக்குன்னு கட் பண்ணிவிட்டு வேறு ஆள்கிட்ட போயிடுறாங்க, இல்லாட்டி விளம்பரத்து போயிடுறாங்க. இதுக்காக நான் டிபேட்டுக்கு போகிறதில்ல. இப்போ நானும் உங்கள்கிட்ட வேண்டுகோள் என்ன வைக்கிறேன்னா, என்னுடைய பேச்சுக்களை தயவு செய்து வந்து நீங்கள் எடிட் செய்யாதீர்கள், மக்களுக்கு போய் செல்ல வேண்டும். இப்போ இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் பாஜக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்ட திருத்தம் இது அவசியமானதா? இதோட பின்னணி என்ன? இது திடீரென்று அறிமுகப்படுத்தப்பட்டதா? இவ்வளவு எதிர்ப்பு வந்திருக்கிறது. திடீரென்று அறிமுகப்படுத்தப்பட்டதா என்றால் அது இல்லை என்பது தான் என்னுடைய கருத்து. இந்த அரசு வந்து இந்த சட்ட திருத்தத்தை திடீரென்று கொண்டு வரவில்லை. திடீரென்று கொண்டு வரப்பட்டுள்ளது என்று சொன்னார் அவர்கள் வந்து அறியாமையில் இருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த பாருங்கள், லெட்டர் 21/7/23 வந்து ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க. 21/7/23 வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய போன வருஷம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா வக்ஃப் போர்டு சேர்மன், சிஇஓ மற்றும் வக்ஃப் செயல்பாட்டாளர்கள், இந்த வக்ஃப் சொத்தை பாதுகாக்கணும், இந்த வக்ஃபிலேயே வந்து ஊறி இருக்கக்கூடிய ஆள்களை கூப்பிட்றாங்க. அதில் என்னையும் கூப்பிட்ருக்காங்க. எங்கனையும் வந்து வக்ஃப் ப்ரொடெக்ஷன் ஃபாரம் இல்லை. அன்றைக்கு வந்து எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதனால நான் கலந்து கொள்ளவில்லை. அதுவும் எனக்கு தாமதமாக வந்தது அழைப்பு, என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை. தமிழ்நாடு வக்ஃப் போர்டு தலைவர் போனார், சிஇஓ போனார், தலைவர் போனார், சிஇஓ போனார். அமைச்சர் கூட இன்னும் ஃபோட்டோ போட்டு மத்திய அரசு மாநில அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும், இன்னும் எங்களை நிதி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ட்வீட்டை போட்டு அவங்க கட்சிக்காரங்க சொன்னோன்னு உடனே அழிச்சிட்டார். இன்றைக்கி சேர்மன் பேசுகிறாரு, அவரை சொல்கிறேன் நான், ஒரு ட்வீட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சாதகமாக போட்டுட்டு உடனே அழிச்சிட்டாரு. அவங்க கட்சிக்காரங்க சொல்லியிருக்காங்க, டே நம்ம ஆளுங்கட்சியில் தமிழ்நாட்டில் இருக்கோம், நீ தமிழ்நாட்டுடைய சேர்மனாக இருக்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இப்படி போட்டிருக்கிய, அந்த அம்மாவை கூட நின்றுட்டு ஒரு ஃபோட்டோ போட்டு இதை போட்டிருக்கேன்னு உடனே அழிச்சிட்டாரு. இது மறுப்பார் அவர். இன்றைக்கி வந்து குச்சி பேசுகிறாரு. அதான் கடந்த ஆட்சியில் நாடாளுமன்ற வந்து கேட்டாங்க, இந்த திருத்தம் நாங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறோம், உங்கள் சார்பாக வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் அப்படின்னு. நான் ஒரு 17 பக்கத்துக்கு கருத்து நாங்கள் கொடுத்துருக்கோம், இது பண்ணணும் அப்படின்னு கருத்துக்கள் பண்ணிக்கோம். ஏதோ எடுத்தோம் கவிழ்த்தோம்னு அந்த அரசு செய்யலை. சிறுபான்மையினத்துறை சார்பாக அந்த கூட்டம் நடந்தது. மைனாரிட்டி மினிஸ்டரும் வந்தாங்களே, ஸ்மிருதி இரானி அன்றைக்கி வந்தாங்க. இவரே நம்ம சேர்மன் ஸ்மிருதி இரானி நின்று பக்கத்தில் இன்னும் ஃபோட்டோவை போட்டு இந்த கருத்தை சொல்கிறாரு. இவர் எப்படி இன்றைக்கி பேசுகிறாரு, திடீர்னு சொல்லி இந்த சட்டம் கொண்டு வந்துட்டாங்கன்னு. இந்த சட்டம் கொண்டு வந்ததற்கு மூல காரணமே தமிழ்நாடு வக்ஃப் வாரியம் தான். இதற்கு மூல காரணமே நீங்கள் அந்த மைனாரிட்டி அமைச்சர் அந்த பில்லை ஃபைல் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பேசுகிறாரு, 3 தடவை வந்து தமிழ்நாடை சொல்கிறாரு. தமிழ்நாடை வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து இந்த திருச்செந்துறையை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து நிறைய புகார் மனுகள் தமிழ்நாட்டில் என்று பெற்றுள்ளோங்கிறாரு. அதுக்கப்புறம் ஆந்திராவை சொல்கிறார், அதுக்கப்புறம் ராஜஸ்தானை சொல்கிறார். முதல்ல அவர் குறிப்பிடுவது தமிழ்நாடு வந்து ஆர்கனைசேஷன். நாங்கள் வந்து தொடர்ந்து வந்து அரசுகளுக்கு, மாநில அரசுக்கும் மத்திய அரசும் நாங்கள் கொடுத்துட்டே இருக்கோம். இது வந்து மத்திய அரசை வந்து நம்ம ஒரேதாக வந்து பழி சொல்லிட முடியாது. எடுத்தவங்க கவித்தம்னு அவங்க தீர்மானத்தை போட்டாங்கன்னு இல்லை. 21/7/23 வந்து கருத்துக்கள் கேட்கப்பட்டன தமிழ்நாட்டின் சார்பாக வக்ஃப் வாரியம். அதன் பிறகு வேறு எதுவும்
ஆலோசனை கூட்டம் இல்லையா? எலெக்ஷன் வந்துச்சு. ஒன்மேன் மசோதா ஒருத்தர் போட்டார், ஒரு எம்பி போட்டார், அது அப்படியே ஹோல்ட் ஆகிடுச்சு. எலெக்ஷன் வந்துருச்சு, ஹோல்ட் ஆகிடுச்சு. என்னுடைய கருத்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இந்த வக்ஃப் ஆக்டை ஸ்கிராப் பண்ணாலுமே நல்லது தான் நினைக்கிறேன். இவங்க வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, வக்ஃப் ஆக்டை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க? இப்போ வந்து இன்றைக்கி இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்கிறேன். தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு வக்ஃபு வாரியம் போன மாதம் நடந்த கூட்டத்தில் என்ஓசி, அதாவது இந்த வக்ஃபு சம்மந்தமாக வந்து சில இது அட்டாச்மெண்ட்டாக இருக்கிற தவறான என்ட்ரியாக இருக்குல்ல, அவங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்ஓசி கொடுக்குறதுக்கு யாருக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க? கலெக்டருக்கு கொடுத்துருக்காங்க. இன்று மத்திய அரசு கொண்டு சட்டம் அதை தானே சொல்கிறாங்க. அதை கலெக்டர் தமிழ்நாடு வக்ஃப் போர்டு போட்டிருக்கான தீர்மானம் வேணுமா உங்களுக்கு? காமிக்கவா? தமிழ்நாடு வக்ஃப் போர்டு போட்ட தீர்மானத்தை காட்டவா உங்களுக்கு? தமிழ்நாடு வக்ஃப் போர்டு முடிவெடுத்த அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் இந்த சட்டமே அமைஞ்சிருக்குன்றீங்களா? தமிழ்நாடு வக்ஃப் போர்டு ஒரு தீர்மானம் போடுறாங்க, இந்த மாதிரி சில இஷ்யூஸ் இருக்குது, இந்த இஷ்யூஸில் வந்து முதல்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா லீகல் கமிட்டின்னு வக்ஃப் போர்டில் போட்டிருந்தாங்க. பெரியூஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் வந்து எங்கள் சொத்து வக்ஃப் போர்டு சொத்து இல்லை, தப்பாக வந்து நீங்கள் என்ட்ரி போட்டிங்க, எங்களை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா அதை பெரியூஸ் பண்ணி அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டுகளை பெரியூஸ் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட்டுகளை பெரியூஸ் பண்ணி அதில் அதில் கூட அதில் ஊழல், அந்த என்ஓசி கொடுக்கறதுக்கு ஊழல். எத்தனை வயதானவங்க, எத்தனை பேருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாமல் ராங் என்ட்ரி. இப்போ சர்வே நம்பர் 101 இருந்துச்சுன்னா அந்த 101 பல பார்ட் இருக்கும். இந்த வக்ஃபுக்கு சம்மந்தமானது ஒரு 3 சப்டிவிஷன் தான் இருக்கும். அதில் மீதி 7 வந்து என்ன ஆயிடுச்சு, பிளாக் ஆயிடுது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இதே தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்தில் ஒரு தீர்மானம் போடுறாங்க. தீர்மானம் போட்டு ஏதாவது 7வது மாதத்தில் ஒரு தீர்மானம் போடுறாங்க. இப்போ போன மாதம் 6வது மாதத்தில் ஓட்டு மீட்டிங் நடந்துச்சு. இந்த மாதிரி என்ஓசி கொடுக்கறதுக்கு கலெக்டருக்கு அதிகாரம் கொடுக்கணும், அந்த அதிகாரம் கொடுத்து ஜிஓ இஷ்யூ பண்ணணும்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பாருங்கள், நான் வந்து எதுவுமே வந்து தவறான தகவல்கள் சொல்ல மாட்டேன். இல்லை, இப்போ இதைத்தான் இன்றைய அரசு அதான் கொண்டு வந்திருக்கு, மத்திய அரசு போட்ட சட்டமாக சொல்கிறாங்களா? அப்போ இவர் அப்துல் ரஹ்மான் என்ன பேசுகிறாரு, இங்கே இருக்கக்கூடியவங்க என்ன பேசுகிறாங்க? இல்லை, முழுமையான அதிகாரம் கலெக்டர்களுக்குன்ற, கலெக்டர்களுக்கு வந்து என்ஓசி கொடுக்கக்கூடிய அதிகாரம் கொடுத்தாலும் எல்லா அதிகாரம் வந்துடுதில்ல அவருக்கு. ஒரு மாவட்டத்துக்கு வந்து இந்த நிலத்தின் உரிமையாளர் யாருன்னு கேட்டால் மாவட்ட ஆட்சித்தலைவர் தான். அவர்கிட்ட தான் வந்து அவர் கீழே தான் வந்து ஏ ரிஜிஸ்டர் இருக்குது, அவர் கீழே தான் விஏஓ இருக்கார், அவர் கீழே தான் ஆர்ஐ இருக்கார். இப்போ வக்ஃப் போர்டு சொல்கிறதுக்கும் அவங்க சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த சட்டத்தில் ஒரு பெரிய பாதிப்பு என்னன்னு கேட்டால் அது நம்ம பரிசீலனை பண்ண சொல்லணும். என்ன பரிசீலனை பண்ண சொல்லணும்? ஐயா, இந்த மாதிரி வந்து லிமிட்டேஷன் இல்லை. முந்தி வந்து லிமிட்டேஷன் வந்து வக்ஃப் போர்டு கிடையாது, எப்பவும் போட்டுக்கலாம், வக்ஃப்னு சொல்லி தெரிஞ்சால் போட்டுக்கலாம். அடுத்து வந்து நிறைய சொத்துக்கள் வந்து அறியாமையின் காரணமாக பல சொத்துக்கள் வந்து வக்ஃப் யூசேஜில் இருக்கிறது, வக்ஃப் ப்ராப்பர்ட்டியை வந்து நத்தம் புறம்போக்கு, கம்மா புறம்போக்கு, அது இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கலெக்டர் நினச்சாருன்னா அது கவர்மெண்ட்டுக்கு எடுத்துக்குவார். முந்தி என்ன இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு டிஸ்பியூட், வக்ஃபு சொத்து என்று ஒரு டிஸ்பியூட் வந்தால் அது ட்ரிபுனல்ங்கிற ஒரு மாவட்ட நீதிபதி இருப்பார், ஒரு வழக்கறிஞர் உறுப்பினர் இருப்பார், ரெவன்யூ டாக்குமெண்ட் பார்க்குறதுக்காக ஒரு டிஆர்ஓ மெம்பர், அது ஜுடிஷியல் பாடி, அது அவங்க முடிவு பண்ணாங்க. இப்போ அதை கலெக்டரே முடிவு பண்ணியிருக்காங்கன்னா கலெக்டர் வந்து எந்த அளவில் அது கலெக்டருடைய முடிவு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒன்று, ஆல்ரெடி வந்து வக்ஃப் போர்டுக்கு வந்து 2 பெண்கள் உறுப்பினர்கள் இருக்கு. கலெக்டர் முடிவெடுக்கிற அந்த விஷயத்தை பார்க்கும்போது இப்போ வந்து ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் இருக்கிற நிலங்களை அந்த வக்ஃப் போர்டு இடங்களை ஒரு அரசாங்கம் எந்த விதமான கேள்வியும் இல்லாமல் எடுத்துக்கலாம் இல்லையா? அதில் ஒரு விஷயத்தை கேட்டுங்க, வக்ஃப் போர்டு இடம்னு ஒன்றுமே கிடையாது. அந்த அபாயம் இருக்கு இல்லையா? வக்ஃப் போர்டு இடம்ங்கிறது ஒன்றும் கிடையாது. வக்ஃப் இடம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, ஒரு இறைநேசர் கொடுத்துக்கிறது அவருடைய வக்ஃப் இடம். வக்ஃப் போர்டுங்கிறது இவங்க எல்லாத்தையும் பார்த்து சூப்பர்வைசரி பாடி தான். வக்ஃப் போர்டு என்பது சூப்பர்வைசரி பாடி தான், பராமரித்தல். அது அவங்க என்ன கரெக்டாக பராமரிக்கிறாங்களா, திருடிடுறாங்களா? இன்றைக்கு வரைக்கும் வக்ஃப் போர்டில் வந்து தமிழ்நாட்டில் வந்து எத்தனை ப்ராப்பர்ட்டியில் எத்தனை லீஸ் விட்ருக்காங்க, என்ன வாடகை விட்ருக்காங்கங்கிற தரவு கிடையாது. கேட்டு பாருங்கள், தரவு இருக்கான்னு கேட்டு பாருங்கள், தரவு கிடையாது. ஆக நாம் வந்து என்னென்னா இதில் போய் சண்டை போடுறதுல வந்து எந்த விதமான கிரண் ரிஜிஜு மோடி அரசு கொண்டு வந்த தாக்கல் செய்யப்பட்ட இந்த சட்டத்தில் முழுக்க எல்லாமே சாதகமாக தான் இருக்குன்றீங்களா? சாதகம் இருக்குது, பாதகம் இருக்குது. இப்போது ஒரு சில விஷயங்கள் இருக்குது, சாதக பாதகம். இப்போ வந்து இந்த வக்ஃப் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொத்தை வந்து அதில் வந்து புறம்போக்குன்னு தான் இருக்கும், வக்ஃபுன்னு இருக்காது. ஆனால் வக்ஃப் யூசேஜில் இருக்கும், வக்ஃப் ப்ராப்பர்ட்டி தான் அது. ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 3வது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சட்டத்தில் கலெக்டருக்கு தான் இந்த அதிகாரம் கொடுக்குறான்.
இது வந்து கலெக்டர் தான் டிசைட் பண்ணுவாங்கிறான். இது ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். இது ஒரு ஆபத்தான விஷயம். ரெண்டாவது என்னன்னு சொல்லி கேட்டால், இப்போ வந்திருக்கக்கூடிய சிஓ அவர்கள் வந்து ஒரு அருமையான வேலையை பார்த்துருக்காரு. 27/6/24 இந்த எலெக்ஷன் இது கோட் ஆஃப் கான்டக்ட் முடிஞ்சு டிஜிட்டல் முறையில் வந்து அளவு எடுக்கப்படுகிறது. 40 லைசன்ஸ்டு சர்வேரை போட்டு, அதாவது இப்போது இதில் ஒரு பெரிய வேடிக்கைன்னு பார்த்தா, இந்த திருச்செந்துறை பிரச்சனை பெரிய லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவாக வருது. இஷ்யூவாக வந்தவங்க தான் விழிக்குது ஸ்டேட் கவர்மெண்ட்டு. ஸ்டேட் கவர்மெண்ட் விழித்தோடனே சீஃப் செக்ரட்டரி, பப்ளிக் செக்ரட்டரி, ரிஜிஸ்ட்ரேஷன் செக்ரட்டரி, பிசிஎம்பிசி செக்ரட்டரி, இந்த மாதிரி எல்என்டோ பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது நான் பல முறை வந்து அமைச்சரிடம், சிறுபான்மை அமைச்சர் திரு KS மஸ்தான் அவர்களிடம் பல முறை சொல்லியிருக்கேன். அவர் முதல்வரிடம் வக்போர்ட்லேயே ஒரு தீர்மானம் போடுங்கன்னு சொல்லிட்டு முதல்வரிடம் அவர் ஒரு கோரிக்கையை வைக்கிறார். என்ன கோரிக்கை வைக்கிறாருன்னா, இதெல்லாம் மெஷர்மெண்ட் பண்ணணுங்க. இந்த மாதிரி 65 வந்து எடுத்திருக்காங்க, நிறைய ப்ராப்பர்ட்டி எடுத்திருக்காங்க. ஆனால் அது வந்து இண்டிகேஷன் வந்து வக்ஃப்னு தான் காட்டுது. அது அந்த காலத்திலே பண்ணியிருக்கணும், அது பண்ணலை அப்படின்னு தமிழ்நாடு அரசு 3 கோடி ரூபா ஒதுக்குறாங்க எக்ஸ்டெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. இப்போது 7/6/24 அந்த எக்ஸ்டெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான வேலை டிஜிட்டல் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் அந்த செட்டில்மெண்ட் ஆஃபீஸர் எழுதும்போது என்ன எழுதுறாரு, திருச்செந்துறை இது வக்ஃப் சொத்து கிராமம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதற்கான ஆவணங்கள் என்னிடம் கிடைக்கவில்லை. ஆனால் அதற்குரியவர்கள் முத்தவல்லிகள் யாரும் பரம்பரை முத்தவல்லியோ அல்லது வந்து குடும்ப முத்தவல்லியோ யாரும் இல்லை, வக்ஃபு சொத்து என்று சொல்லுகிறார்கள்ன்ற வார்த்தை தான் அது வருது பிஆரில். அந்த காலத்தில் அந்த செட்டில்மெண்ட் ஆஃபீஸர் என்ன இருக்கோ ஆக்சுவல் ஒன்று இருந்துச்சுன்னா அப்படியே எழுதிடுறாங்க. இந்த 65 காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, 63-65 இனாம் அபாலிஷன் வரும்போது இதெல்லாம் போயிடுச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது வஃபில் போயிடுச்சு. ஒரே ஒரு இனாம்தார் மட்டும் நவாப்பேட்டை, அவர் மட்டும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் வாதாடி நிலங்களை வந்து சமயபுரத்தில் ஒரு 500 ஏக்கர் ரெக்கவர் பண்ணி பட்டா அந்த வக்ஃபு பேரில் வரணும். அதாவது விஷயம் தெரிந்தவர்கள். அந்த காலத்தில் வந்து கல்வி அறிவு, படிப்பறிவு பெரிய அளவில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அடுத்து அந்த மாதிரி பெருந்தன்மையான மக்கள் அது சொன்னால் அந்த எடுத்துக்கப்பா, நீ எடுத்து உழுதுக்கப்பா, நீ அதை பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. வக்போர்டுங்கிறது வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, வக்போர்டில் வந்து இன்றைக்கி இந்தியாவில் வந்து இப்போ வக்போர்டில் வந்து பல இந்த முஸ்லீம்கள் மத்தியில் பல இயக்கங்கள் வந்துருச்சு. ஐடியாலஜி. சில பேர் தர்காக்கள் வேண்டாம், தர்காக்கள் செல்வது தவறு, தர்காக்கள் இடிக்கப்பட வேண்டும், அந்தளவு கூட போகிறாங்க. அது வந்து அந்த அல்-கொய்தா, ISIS இந்த மாதிரி இயக்கத்துடைய அந்த ஐடியாலஜியை கொண்ட இயக்கங்கள் தர்காவில் இடிக்கணுன்றதுனெல்லாம் வராங்க. நாங்கள் அப்போது ஒரு சஜஷன் கொடுத்தோம், அந்த தர்காவெல்லாம் சேர்த்து ஒரு போர்டு ஆரம்பிச்சிருங்க, அந்த கோட்பாடுகளை உள்ளவர்களை ஆரம்பிச்சிருங்க. தர்காங்கிறது வந்து ஒரு ஹார்மோனி சென்டர், அது எல்லா சர்வ மத மக்களும் வந்து வரக்கூடிய ஒரு இடம், அது ஒரு மத நல்லிணக்கத்துக்கான ஒரு இடம் தான் அது தர்காங்கிறது. தர்காக்களை இடிக்க வேண்டும்ன்ற கோரிக்கை வைக்கிறாங்க. அது ஒரு குரூப் இருக்குது. அந்த ISIS கொள்கையை பின்பற்றக்கூடியவர்கள், அல்-கொய்தா இந்த மாதிரி தீவிரவாத இயக்கங்களுடைய கொள்கைகளை அடிப்படையாக கொண்டவங்க ஏன் மதீனாவே இடிக்கணும்னு சொன்னாங்க 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னால். அப்படியெல்லாம் இயக்கங்கள் இருக்குது. சட்ட திருத்தத்தில் அடுத்து முக்கியமான அம்சமாக அவர்கள் சொல்வது, இந்த போர்டில் பெண் உறுப்பினர்கள் இடம்பெற வேண்டும். அது மிக தவறான ஒரு கருத்து. ஆல்ரெடி பெண்கள் இருக்காங்க. 2 பெண்கள் வந்து 11 உறுப்பினர்கள் கம்பல்சரியாக 2 பெண்கள் இருக்கிறாங்க. அப்போ இந்த சட்டத்தை என்ன சொல்லுது? இருக்கிறத திருப்பி சொல்லுதா? இருக்கிறத திருப்பி சொல்கிறாங்க, அவ்வளோதான். இதில் என்ன ப்ரொமோஷன் இல்லை. மத்திய அரசு அப்படி வந்து முஸ்லீம் பெண்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுக்கணும்னா மற்ற துறையில் கொடுக்கட்டும். இல்லை, நீங்கள் சொல்கிறது தமிழ்நாடு வக்ஃப் போர்டில் இருக்கலாம், மற்ற எல்லா மாநிலங்களும் எல்லா மாநிலத்தில் இருக்குது. அது 95 ஆக்டில் வந்தது. அது 95 ஆக்டில் வந்து ஒரு ஸ்காலர், ஷியாவில் ஒரு ஸ்காலர், சன்னியில் ஒரு ஸ்காலரு, 2 அட்வொகேட்ஸு, சில இடத்துல ஒரு அட்வொகேட்டு, அங்கே ரூல் இருக்கும், ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒரு ரூல் இருக்கும், ரெகுலேஷன் இருக்கும். 2 அட்வொகேட்ஸு மெம்பர் பார்லேருந்து, 2 பேர் MLAலேருந்து, 2 பேர் MP-லேருந்து, இப்படி 11 கவர்மெண்ட் நாமினி ஒரு IASன்னு இருக்குது. அது ஒரு பெரிய வந்து ஒரு பெரிய அளவில் வந்து பெண்களை வந்து தூக்கி நிறுத்தக்கூடிய சட்டம் கிடையாது. அது ஆல்ரெடி இருக்குது. அது இவங்க சொல்ல வேண்டியது இல்லை. யாரோ தவறாக வந்து அவங்கள வழி நடத்தியிருக்காங்க. சட்ட திருத்தமே இல்லை, அதில் உள்ளது. இது என்னன்னா 2 இந்துக்களை
2 இந்துக்களை வந்து சேர்க்குறாங்க. அதாவது இந்துக்கள்னு சொல்ல முடியாது, நான் முஸ்லீம்ஸ் கிறிஸ்டினாவும் இருக்கலாம். அது வந்து தேவையற்றது. தேவையற்றது. அது வந்து நம்ம சொன்னோம்னா அவங்க திருத்திக்குவாங்க. அது ஒரு பெரிய வந்து பாதிப்பு ஏற்படுத்த போகிறதில்ல. அது ஒன்று. இன்னொரு நல்ல விஷயம், ஜாயிண்ட் செக்ரட்டரி முந்தி வந்து அந்த சிஓ போஸ்ட் வந்து ஒரு டெப்டி செக்ரட்டரி, டிஎஸ், இந்த 2 பேரும் இல்லாத அதுக்கு ஈக்குவலான வேறு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு அதிகாரின்னு சொன்னாங்க. இப்போ ஜாயிண்ட் செக்ரட்டரி கேடர், ஸ்டேட் ஜாயிண்ட் செக்ரட்டரி கேடருங்கிறாங்க. அப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்துடுறாங்க, ஜாயிண்ட் செக்ரட்டரி கேடருங்கிறாங்க. அந்த ஜாயிண்ட் செக்ரட்டரி கேடரில் வந்து அதில் வந்து குறிப்பிடவில்லை சிஓ பழைய சட்டத்தில் முஸ்லீமாக தான் இருக்கணுமாங்க, மற்றவங்க வந்து எந்த மதமும் இருக்கலாம். அதிகாரி கூட. ஆமாம். இப்போ தமிழ்நாட்டில் வக்போர்டில் கூட நிறைய அதிகாரிகள் ஊழியர்கள் வந்து மாற்று மதத்தவர்கள் இருக்காங்க. இது ஒன்று தான் நெருடல். இதையுமே வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா வேறு வழி இல்லை. இப்போ ஜேபிசியில் போய் இந்த விஷயங்களை, இதுதான் முக்கியமான விஷயம். லேண்டை முழுமையாக இப்போ இந்த சட்ட திருத்தத்தில் நீங்கள் உங்களை போன்றவர்களுடைய திருத்தம் என்னவா இருக்குது? இன்னும் மேற்கொள்ள வேண்டிய இதெல்லாம் சார், இதில் ஒரே ஒன்று சார், 2 திருத்தம் தான். ஒன்று தர்காக்களுக்கு தனியாக பிரிச்சுருங்க, இன்னொன்று தனியாக பள்ளிவாசல்கள் வந்து இருக்குது. அது இப்போ வந்து தான் சொத்துக்கள் அதிகமாக இருக்கிறது 95% தர்காக்களுக்கு தான். அந்த கொள்கையை சார்ந்தவர்கள், தர்காவை ஏற்றுக்கொண்டவர்கள், தர்காவிற்கு செல்வதை ஏற்றுக்கொண்டவர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கலெக்டருக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறீங்க நீங்கள், இந்த அதிகாரம் கொடுத்துட்டாங்களேன்னு சொல்லி. ஒரு வேடிக்கையான சம்பவம், 2 சம்பவத்தை தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்தில் இந்த சட்டம் இல்லாமலே ஒன்று செஞ்சுருக்காங்க. இது தமிழ்நாடு அரசு எப்படி அதை எடுக்க போடுகிறது நடவடிக்கைன்னு தெரியல. பன்ருட்டின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது. அங்கே ஹஜரத் நூர் முகமது வலிலான்னு ஒருத்தர் மகான், அவர் அடங்கியிருக்காரு. அவர் சார்ந்த ஒரு 3 ஏக்கர் நிலம் இருக்குது. அந்த 3 ஏக்கர் நிலத்தை வக்ஃப் போர்டு யார்ட்டையும் அனுமதி வாங்கலை, கவர்மெண்ட்டை வாங்கலை, ஒன்றுமே வாங்கலை. 1000 சதுர அடி மோட்டர் பைக் இருக்கக்கூடாது, சைக்கிள் இருக்கக்கூடாது, கொக்கோ இருக்கக்கூடாது. 3 லட்ச ரூபா கொடுத்தா 11 மாதத்துக்கு எக்ரிமெண்ட் போட்டு அது அப்படியே ஆட்டோமேட்டிக் எக்ஸ்டென்ஷன் ஆகி வாழ்நாள் முழுக்க இருக்கலாம்னு சொல்லி ஒன்று போடுறான். அப்போ இந்த சட்டம் வராமல் என்ன செய்யும்? வக்ஃப் போர்டு இந்த மாதிரி அத்துமீறும்போது எப்படி செய்யும்? அதே மாதிரி இதில் பாருங்கள், கான்மியான் வக்ஃப் கிட்டத்தட்ட 3500 ஏக்கர், அது ராணி மங்கம்மாள் கொடுத்தது. அதில் வந்து தன்னுடைய பெண் நண்பருக்காக ஒரு 20 ஏக்கர் கம்மியான வரையில் 100 ஏக்கர் நீ வந்து 11 மாதத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டு ஆட்டோமேட்டிக்காக, அதாவது ஒரு வக்ஃபுக்கு வந்து அந்த முத்தவல்லிக்கு வந்து 11 மாதம் போடலாம் அக்ரிமெண்ட்டு. அதுக்கப்புறம் 3 வருஷம் போடலாம் வக்ஃப் போர்டு. 3 வருஷத்துக்கு மேலேனா எம்ஓடிங்கிறது போர்டு போட்டலாம். லீஸ்னால் கவர்மெண்ட்டுக்கு போகணும். ஆனால் சேர்மன் என்ன சொல்கிறாரு, தன்னுடைய பெண் நண்பருக்காக தனிப்பட்ட விஷயங்கள் நம்ம போகணும். இல்லை, இது வக்ஃபு சார்ந்த விஷயம். வக்ஃபுடைய இடத்தை அந்த பெண்மணிக்கு கொடு, அந்த பெண்மணி திருப்பி ஒன்று வந்து அக்ரிமெண்ட் எக்ஸ்டென்ஷனுக்கு வரக்கூடாது, அதனால் அது ஒரு கிளாஸ் போடு, ஆட்டோமேட்டிக்காக தானாக அந்த 11 மாதம் கண்டினியூ ஆகும்னு. வக்ஃப் ஆக்ட்லேயே கிடையாது. நீங்கள் தப்புன்னா தப்பு கிடையாது, அது பிஜேபி கவர்மெண்ட் பண்ணால் அது தப்புன்னு கத்துவீங்க. அது அவரே ஒத்துக்கிறாரு. பேப்பர் ப்ரெஸ் மீட்டிங்கில் நான் சொன்னது உண்மைன்னு ஒத்துக்கிறாரு. நான் பழி சொல்லலை. வக்ஃப் போர்டு வாரியத்தில், வாரிய அலுவலகத்தில், வாரிய கூட்டத்தில் கூப்பிட்டு, என்னங்க இந்த மாதிரி ஒரு பெண்மணிக்கு, ஆமாம் என்னுடைய நண்பருடைய சகோதரி, அவருக்காக நான் வந்து சொன்னேன். ஒரு வக்ஃபு வாரிய தலைவர் சட்டத்தை தூக்கி காலில் மிதிச்சிட்டு வர்றாரு. அப்போ அதை பார்த்துக்கிட்டு மத்திய அரசு இருக்குமா? வக்ஃப் ஆக்ட்டுங்கிறது சென்ட்ரல் ஆக்ட். அதை பார்த்துக்கிட்டு இவ்வளவும் பண்ணுவாங்க. இதை பார்த்துட்டு இவங்க பண்ணால் மட்டும் சர்க்கரை, அந்த ஒரு படத்தில் சொன்னாங்க, இவங்களுக்கு வந்தால் மட்டும் ரத்தம், அவங்க கொண்டு வந்தால் தக்காளி சட்னின்ற மாதிரி மத்திய அரசு கொண்டு வந்தால் நீங்கள் ரத்தன்றீங்க. நீங்கள் பண்ணுற அதே அயோக்கியத்தனத்தை வந்து தக்காளி சட்னின்றீங்களா? இதற்கு மூல காரணம் தமிழ்நாடு வக்ஃபு வாரியம். தமிழ்நாடு வக்ஃபு வாரியம் உடனடியாக கலைக்கப்பட வேண்டும். இன்றைக்கு இந்திய அளவில் இந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி வந்த பிறகு தொழிலில், சுகாதாரத்தில், உறுப்பு மாற்று சிகிச்சை, இதில் 1, 2ன்னு மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடுடைய பேர் உலக அளவில் உயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு வக்ஃபு வாரியம் தான் இந்த சட்டத்துக்கு மூல காரணம் என்ற ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தி கொடுத்த இந்த தமிழ்நாடு வக்ஃபு வாரியம் உடனே கலைக்கப்பட வேண்டும். சட்ட திருத்தங்களில் பல சரியான அம்சங்கள் இருக்குன்றீங்க, அப்புறம் அவப்பெயர்னு சொல்கிறீங்க. என்ன தான் சொல்கிறாங்க, இந்த 40 லேண்டுக்குள்ளே இந்த எல்லாத்தையும் எடுத்துறாங்க, ஒமிட் பண்ணிடுறாங்க. 40 செக்ஷன் 40 இருக்க ஒமிட் பண்ணிடுறாங்க. இதில் செக்ஷன் 40 வந்து லேண்ட்ஸ், அது சம்மந்தமானது. ஏன்னா அந்த லேண்டில் இவரெல்லாம் இந்த மாதிரி தப்புகள் பண்ணுறதுனால
இந்த மாதிரி தப்புகள் இவர்கள் பண்ணக்கூடாது என்பதற்காக கலைச்சத்தை அந்த அதிகாரம் கொடுக்குறாங்க. இதற்கு மூல காரணம் யார்? இன்றைக்கி நம்ம யூன்னு பார்லிமெண்ட்டில் கத்துறோம்ல, இதுக்கு மூல காரணம் யார்? மற்ற மாநிலங்களில் வக்ஃப் போர்டு ஒழுங்காக நடக்குதா? சரியா நடக்குது சார். இந்த மாதிரி எக்ஸஸ் இருக்குது, எக்ஸசிவாக. ஹைகோர்ட்டில் இந்த சேர்மனுக்கு 4 கண்டெம்ப்ட் நேராக போய், அதாவது ஸ்டாச்சுட்டரி நோட்டீஸுமாங்க, நேரடியாக போயிருக்காரு. இந்தியாவில் எந்த சேர்மனுக்கு அது வரலையே. இப்போ சிபிஐ கூட ரெய்டு வந்து ஆந்திரா வக்ஃபோர்டில் நடந்துச்சு, பல வக்ஃபோர்டில் இந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான இஷ்யூஸ் இல்லையே. இத்தனை நீதிமன்றங்கள் வழக்குகள் இத்தனை வருஷத்தில். நான் வந்து 1982 வக்ஃபோர்டுடன் தொடர்போடு இருக்கிறேன். அப்துல் ரசாக்னு இருந்தார், அதிலிருந்து நான் தொடர்பில் இருக்கேன் மாணவர் பருவத்திலிருந்து. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலைவரை நான் பார்த்ததில்லை. இப்படிப்பட்ட அரசு வந்து ஒரு அற்புதமான தலைவர் செய்யக்கூடிய தவறுகளை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்ததில்லை. என்ன காரணம்? நான் கூப்பிட்டாங்க, உளவுத்துறையிலேருந்து கூப்பிட்டு ஒரு மேலதிகாரி சொன்னார், நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டுகள்லாம் உண்மை, நாங்கள் அரசுக்கு வந்து அறிக்கை தாக்கல் செய்து விட்டோம், இன்னும் அரசு தான் முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஏன்னா நான் ஏதாவது நம்ம வந்து மறியல், ஆர்ப்பாட்டம், இந்த மாதிரி மக்கள் போராட்டங்கள் வேணாம், நீங்கள் சட்ட போராட்டமே நடத்துங்க, லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் உங்களால் வரக்கூடாது. அதிகாரி நல்ல எண்ணத்தில் சொல்கிறாங்க. அதிகாரிகளை பொறுத்தவரை ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கட்டும் நல்லா தான் இருக்காங்க. ஆனால் இந்த அப்துல் ரஹ்மான் என்ற ஒரு தனிநபரின் இல்லை, இப்போ இருக்கிற போர்டத்தோட தலைவர் மட்டும் வச்சு நீங்கள் சொல்கிறீங்களா? இப்போ தான் வந்தார் இந்த போர்டு 3 வருஷம் ஆச்சு சார். வந்து 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. இவர் வந்து 3 வருஷம் முடிஞ்சு 4வது வருஷம், போன மாதத்தோட 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. செப்டம்பரில் ரீகான்ஸ்டியூட் பண்ணாங்க. 4 வருஷம். இவர் 25 வரைக்கும் இருப்பார், 5 வருஷம். இந்த போர்டு அப்படி தான் இருக்குது. நான் என்கிட்ட இருக்குது நிறையா. முதல்ல ஒன்று ஒரு புக்கு போட்டிருக்கேன். இவங்களுடைய ஊழலெல்லாம் வந்து நவம்பர் மாதத்தில் 3ஆம் தேதி ஒரு புக்காகவே போட்டேன். இவர் போகிறாரு, தலைவர் என்ற பேரில் வந்து ஒரு அனுமதி அங்கீகாரம் பெறாத ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு வந்து வசூல் பண்ணுறாரு. சரி சார், இப்போ இந்த சட்ட திருத்தம் வக்ஃப் போர்டில் நடக்கக்கூடிய ஊழல்களை முழுமையாக கட்டுப்படுத்துமா? அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சில திருத்தங்கள் இதில் மேற்கொள்ள வேண்டும். அப்போ வக்ஃப் போர்டு ஊழல்களை கட்டுப்படுத்தணும்னா நீங்கள் வந்து இஸ்லாமியர் அல்லாத உறுப்பினர்கள் வந்து தான் கட்டுப்படுத்த முடியுமா? அது தேவையில்லைங்கிறேன். அதை வந்து பரிசீலனை செய்யணும். அப்போ இந்த சட்ட திருத்தத்தால் இஸ்லாமியர்களுக்கு என்ன லாபம், என்ன நட்டம் சார்? இப்போ சொல்லுங்க சார், இந்த சட்ட திருத்தத்தால் இஸ்லாமிய மக்களுக்கு என்ன சாதகம், என்ன பாதகம் சார்? இப்போ இருக்கக்கூடிய இந்த இந்திய வக்ஃப் போர்டு வாரியத்தில் பல வாரியங்களில் வந்து தர்கா கொள்கைகளுக்கு அதிகமாக எதிர்ப்பாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய நோக்கம் என்னென்னா, தர்கானா கசக்கும், தர்கா சொத்துனா இனிக்கும், அதை முடிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. அதுக்காக இந்த சட்டம் நல்லது அப்படின்னு நான் சொல்கிறேன். இஸ்லாமிய மக்களுக்கு இது என்ன பண்ணுது சார்? இஸ்லாமிய மக்கள் தான் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. மத்திய அரசில் நிறைய ஸ்கீம் இருக்குது சார். அது எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, பிஜேபி கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, விபி சிங் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நிறைய நிதி இருக்குது, அவங்க நிறையா கொடுக்குறாங்க. அதை வச்சு வக்ஃபு சொத்துக்களில் வந்து ஆஸ்பத்திரி கட்டலாம், வக்ஃபு சொத்துல கல்லூரி கட்டலாம், வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கலாம். அதுக்கெல்லாம் கவர்மெண்ட்லேருந்து ஃபண்டு கொடுக்குறான், வீடு கட்டி கொடுக்கலாம். சிறு தொழில்கள் இன்றைக்கி வந்து முஸ்லீம் மக்கள் வந்து அதிகமாக செஞ்சது இந்த வேலூர் பக்கம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேலப்பாளையமெல்லாம் வந்து பீடி சுற்றும் தொழில், அது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இந்த பாய் தொழில், அது முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த தொழிலுக்கு மாற்றா டெய்லி கன்சியூமருக்கு என்ன தேவை, அந்த மாதிரி சிறு தொழில்களை வைத்து முஸ்லீம் மக்களை வந்து இதை வளர்த்தோம்னா முஸ்லீம் மக்கள் வந்து யாரிடமும் நின்று பிச்சை கேட்கக்கூடிய நிலை வராது. அந்த நோக்கம் சிதைக்கப்பட்டு விட்டது. தமிழ்நாடு முழுவதும் இல்லை, இந்தியா முழுவதும் சிதைக்கப்பட்டு விட்டது. இந்த வக்ஃபு சட்டத்தை நான் என்னுடைய கருத்து தனிப்பட்ட முறையில் இந்த வக்ஃப் ஆக்ட்டுங்கிறது அழிச்சிடணும். பேசாமல் இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்டில் கொண்டு போயிருங்க. இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்டில் போட்டு கமிஷனர் ஆஃப் சேரிட்டிஸ், ட்ரஸ்ட் அண்ட் சேரிட்டிஸ் போடுங்க, ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை போடுங்க, பயந்து வேலை பார்ப்பாங்க, தவறுகள் குறைவாக நடக்கும். இப்போ இந்த வக்ஃபு உறுப்பினர்கள் வந்து செய்யக்கூடிய இந்த மெம்பர்கள்லாம், ஒரு மெம்பரெல்லாம் போட்டு கேட்குறாரு, பணம் கேட்குறாரு, ஆடியோ வச்சுருக்கேன், வீடியோ வச்சுருக்கேன், அதை இப்போ 2.0 நான் வெளியிட போகிறேன். இவன் போட்டுக்கிறாரு, சேர்மன் வந்து ஒருத்தரை வந்து பொலிட்டிக்கல் பிஎன்னு போடுறாரு, அவர் தான் டிசைட் பண்ணுறாரு இந்த தீர்மானங்கள் என்ன வரணும்னு. நேற்று ஒரு உறுப்பினர் டிவி டிபேட்டில் சொல்கிறார், எல்லா வாரியங்களும் வெளிப்படையாக இருக்கிறதா, வக்ஃபு வாரியத்தை மட்டும் வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்று ஏன் கேட்கிறீர்கள்? வக்ஃபு வாரியங்கள் வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்று அமைக்கப்பட்ட அமைப்பு தான், மக்கள் தொடர்புள்ள அமைப்பு, நிர்வாகிகள் அமைக்கக்கூடிய அமைப்பு. இந்த சட்டம் வருவதற்கே மூல காரணம் தமிழ்நாடு வக்ஃபு வாரியம் தான் என்பதை நான் பகிரங்கமாக குற்றச்சாட்டு போடுகிறேன். என் மீது கேஸை போடுங்க, நான் நிரூபிக்க தயாராக இருக்கிறேன்.
ஆல்ரெடி போட்டிருக்காரு என் மேலே அவர் பேசக்கூடாது, இதெல்லாம் போட்டிருக்காரு. மானச வழக்கு, மானம் இல்லாத வழக்கு, இதெல்லாம் போட்டிருக்காரு. அதெல்லாம் சந்திக்க தயாராக இருக்கிறேன். நான் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள், நான் சொன்ன குற்றச்சாட்டுகள் அனைத்தும் நிரூபிக்கப்பட்டவை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேன்கனி கோட்டைன்னு ஒரு கிராமம். நான் எந்த வக்ஃபுக்கும் தனியாக போக மாட்டேங்க. எந்த வக்ஃபுலையும் போய் என்னுடைய பாலிசி, இத்தனை நாள் வக்ஃபு தொடர்பாக இருக்கேனே, ஏதாவது ஒரு வக்ஃபில் போய் இந்த நிர்வாகியை போடுங்க, இந்த நிர்வாகியை நீக்குங்க, இல்லை எனக்கு இந்த வக்ஃபு இடத்துல இடம் கொடுங்க, லீஸு கொடுங்க, என் சித்தப்பா கொடு, என் மாமா கொடு நான் கேட்க மாட்டேன். அடுத்து எந்த விதமான கோவில், கிறிஸ்டிவ ட்ரஸ்ட்டு, வக்ஃபு இடங்களில் வாடகைக்கும் எடுக்க மாட்டேன். இது என்னுடைய பாலிசி, கான்செப்ட். ஏன்னா போய்ட்டால் நான் கமிட் ஆயிடுவேன். இதுக்காக தான் இவன் வந்தால் நான் கமிட் ஆயிடுவேன். தேன்கனி கோட்டைன்னு கிருஷ்ணகிரியில் ஒரு கிராமங்க. அதில் ட்ரிபுனலில் வந்து தீர்ப்பு கொடுக்குறான். ட்ரிபுனலுங்கிறது வக்ஃபோர்டோட ஒரு பெரிய அமைப்பு. தீர்ப்பு கொடுக்குறான் 12/1 இது வாரிசுதாரர்களுக்கு சொந்தம் சொல்லி. இவன் 2வது மாதம் என்ன பண்ணுறான், அவங்க லெட்டர் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ட்ரிபுனலில் தீர்ப்பு கொடுத்து நாங்கள் வந்து இன்னார் வந்து நாங்கள் பரம்பரை முத்தவழி தேர்ந்தெடுத்தோம்னு அதை தூக்கி குப்பையில் போட்டு இவனுக்கு வேண்டிய ஆள் இவன் என்ன எழுதுறான், அந்த தர்காவை பார்த்து கொள்வதற்கு, பராமரித்து கொள்வதற்கு யாரும் இல்லாத காரணத்தினால் நேரடி நிர்வாகம் எடுக்கிறேன்னு சொல்லி அங்கே நடக்கக்கூடிய அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி சந்தன ஊர்ஸ் இவங்களும் நடத்தலை, நேரடி நிர்வாகம் நடத்தாமல் கலெக்டர் வச்சு அந்த லோக்கல் டவுன் பஞ்சாயத்து தலைவரை வச்சு நடத்தக்கூடிய அவல நிலை. தர்காக்களை தனி போர்டு அமைக்கணும்னு சொல்கிறீங்க. ஆமாம், இப்போ இது அவல நிலைன்றீங்களே. ஆமாம், அவங்க விட்டதுனால இவங்க பண்ணுறாங்களா? அப்பட்டமான பொய்யை சொல்கிறான். எல்லா ஆதாரங்களை வச்சுக்கிட்டு வேறு வழி இல்லை, கலெக்டருக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக நடத்தணும். கூப்பிட்றா டவுன் பஞ்சாயத்து தலைவர் வாயா, கவுன்சிலர் 2 பேர் வாயா, 4 பேர் 10 பேர் சேர்த்து இந்த சந்தனக்குண்டு நடத்தியா ஃபங்க்ஷன். இப்போ 3ஆம் தேதி நடந்தது, கடந்த 3ஆம் தேதி. வேதனையாக இருக்குது. யாரே 2 பேர் போட்டுப்போ, நான் யாரையும் ஆதரிக்கவில்லை. நீ இவனுக்கு போடு, அவனை போடு, அதெல்லாம் நான் பேசலை. அதுக்கு நான் போகல. இண்டிவிஜுவல் வக்ஃபில் வந்து அங்கே இருக்கக்கூடிய தவறுகளை தட்டி கேட்பதற்கோ இல்லை ஆதரிப்பதற்கோ அதுக்கெல்லாம் நான் போக மாட்டேன். இந்த மாதிரி தவறுகளை வந்து இவர் செய்து கொண்டிருக்கிறார். பண்ருட்டியில் மிகப்பெரிய தவறை செய்திருக்கிறார், தூத்துக்குடியில் மிகப்பெரிய தவறை செய்திருக்கிறார். நான் ஒவ்வொரு ஊராக சொல்கிறேன். சென்னையில் எங்கெங்கே பண்ணார் தவறு. சரி சார், ஆங்காங்கே நடக்கிற தவறுகளை நீங்கள் சுட்டி காட்டுறீங்க. இப்போ வந்திருக்கிற சட்ட திருத்தத்தால் அந்த இடத்துல இன்னொருத்தர் தானே உட்கார போகிறாரு. அவரும் யார் இன்னொருத்தர் வாய்ப்பு வரலாம் இல்லையா? இன்னொருத்தர் உட்கார மாட்டார். அரசு சார்பான நான் அதுதான் சொல்கிறேன். வக்ஃப் ஆக்டை ஸ்கிராப் பண்ணுங்கள். பரம்பரை இருக்கானா பரம்பரை பார்த்துட்டு ட்ரஸ்ட் ஆக்டில் வச்சு பண்ணிட்டு போங்க. இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்டில் பண்ணிட்டு போங்க. நான் இந்த சட்டத்தையுமே வந்து நான் வந்து நாளைக்கு அடுத்த வாரம் டெல்லி சென்று இந்த சட்டத்தை நீங்கள் வந்து வக்ஃப் ஆக்டை ஸ்கிராப் பண்ணுங்கள். வேணாம், பயப்படுறேன் சார். இன்றைக்கி கார்த்திக் ஐஏஎஸ் ஒரு ஒரு முஸ்லீம் அல்லாத நபர் சிவன் சொத்து குலநாசம் என்று சொல்கிறாரு. சொல்லி இந்த சொத்துக்களை பாதுகாக்கணும்னு அவர் தான் கடிதம் எழுதுறாரு. இப்போ அட்டாச் பண்ணிட்டாங்க, போர்டு பண்ணிடுச்சுங்கிற தவறான கருத்து. ஏன்னா இந்த ஆளுக்கு இந்த விஷயம் தெரியல இதை பேசுகிறதுக்கு. இந்த கடிதத்தை ஐடி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இதெல்லாம் அட்டாச் பண்ணுங்கன்னு எழுதுனது வந்து கார்த்திக் ஐஏஎஸ். அவர் ஒரு முஸ்லீம் அல்லாத நபர். அவருடைய நோக்கம் என்ன, வக்ஃபு சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், வக்ஃபு சொத்தால் இந்த முஸ்லீம் மக்களுக்கு பயன்பெற வேண்டும் அந்த நல்ல எண்ணத்தில் செஞ்சார். இதை எல்லாத்தையும் இன்றைக்கி இந்த சட்டம் வர்றதற்கு மூல காரணம் வக்ஃபு வாரிய தமிழ்நாடு. அவன் தான் சொல்கிறாங்கல்ல, இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்து டெய்லி அனுப்புகிறாங்க. இவ்வளோ நடக்குதுன்னு 2 விஷயம் மத்திய அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை. இந்த வக்ஃப் ஆக்டை ஸ்கிராப் பண்ணுங்கள். அப்படி இல்லையா இதை கொண்டு போய் ஹோம் டிபார்ட்மெண்ட் வச்சுருங்கன்னா மரியாதை இல்லாமல் இருக்குது வக்ஃப் போர்டுக்கு. இல்லை, அது இன்னும் அபாயகரமானதாக மாறிட்டாதா? மாறாது, பாதுகாப்பாக இருக்கும். அதில் வந்து இது பண்ணுவான். ஒரு நிர்வாகத்தை போடுறதா இருந்தால் இன்டெலிஜென்ஸ் விசாரிப்பான், போலீஸ் விசாரிப்பான். இவனுக்கு வந்து ஏதாவது தீவிரவாத அமைப்போட தொடர்பு இருக்கா அது விசாரிப்பான். அந்த தொடர்பு இருக்கவங்க நிறைய பேர் இருக்கான், அது இருக்கான்னு பார்ப்பான். இது தமிழ்நாடு அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை. இவ்வளோ அழகான சட்டத்தின் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு நிமிடமும் தாமதிக்காமல் தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்தை கலைக்க வேண்டும். சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவு வேண்டும். நடைபெற்ற ஊழல்களை விசாரிக்க வேண்டும். விசாரித்து உரியவருக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இதுவரை உங்களது முக்கியமான தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி ஐயா. வணக்கம். நன்றி, வணக்கம். Hola! Your dream vacation to Malaysia starts from ₹24,999 only. மதுரை மகன்யாஸ் பெண்களுக்கான பிரத்யேக ஆடையகம் மகத்தான ஆடி சேல் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.